ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மரத்துலேருந்து வேப்பிலை உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வேப்பிலை எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, வேப்பிலையை உருகி தண்ணி ஊற்றி அதில் வேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வீட்டை மாப் போட்டு துடைக்க போகிறேன். ஏன்னா வேப்பிலை நல்ல சிறந்த கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. நாம் வேப்பிலையை வீட்டில் வாசப்படியில் தோரணமாகவும் கட்டலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேப்பிலை கூட மாவிலையும் நம்ம கட்டலாம். ரெண்டுமே சேர்ந்து கட்டினீங்கனாலும் கட்டிட்டு வாரத்துக்கு 2 தடவை நல்லா சாம்பிராணி தூபம்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட நம்ம வீட்டில் கொரோனா மாதிரி கிருமி நாசினி அதெல்லாம் நம்ம கிட்ட வராது. வேப்பிலையை பார்த்த உடனேயுமே எனக்கு அம்மன் ஞாபகம் தாங்க வருது. வேப்பிலையை ஆடி மாதத்தில் மட்டும்தான் நம்ம வாசலில் கட்டணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் கூட வாரத்துக்கு ஒரு தடவை நாம் கட்டலாம். அதே மாதிரி இந்த வேப்பிலை கசப்பு தன்மை உடையுதுங்க. இந்த வேப்பிலை பப்பாளி இலையில நம்ம ஃபீவருக்கு பப்பாளி இலை கொதிக்க வச்சு குடிப்போம் இல்லைங்களா, அதில் கூட ஒரு 2 இலை போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு மாதம் 2 தடவை வேப்பிலை கொஞ்சம் உருகி, சின்ன குழந்தைங்களுக்கு வேப்பிலை துளிரை கொஞ்சம் உருவி கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு அதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி நீங்கள் ஒரு பாலாடை அந்த மாதிரி ஊற்றி வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் குழந்தைங்களுக்கு கிருமியெல்லாம் வெளியில் வந்துடும். குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.